அந்த கலர்கிட்ட கொடுக்குறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ரெண்டாவதாக செலக்ட் பண்ணப்பட்டது யாரு? அரபியர்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மாநிலத்தவரோட கம்பேர் பண்ணும்போது எதை வச்சு கம்பேர் பண்றாங்க? அரபுகளின் தந்தைங்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி அவங்க காலத்தில் தான் அரபுகள் வந்து உருவாகுறாங்க. காபத்துல்லா அப்போ தான் உருவாக்கப்படுது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் அந்த குழந்தையை விட்டதுக்கு அப்புறம் தான் அரபுகளே வாழ்க்கையில் உருவாகுறாங்க. ஸோ அங்கேருந்து தான் அவங்களுடைய வரலாறு தொடங்குது. அப்போ பின்னாடி வர காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யாஜூஜ் மாஜூஜுடைய காலகட்டம்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக யாரை ஃபேஸ் பண்ண போறீங்க? இப்போ ஒரு சமுதாயத்தோட நீங்கள் இருக்கீங்க, அடுத்து ஒரு சமுதாயம் ரிலீஸ் ஆகும், அதோட தான் நீங்கள் சண்டை போட போறீங்கிறாங்க. அப்போ ரெண்டாவது காலகட்டம் யாருது? யாஜூஜ் மாஜூஜ். அப்போ கருப்பர்கள் முன்னாடியே கடந்து வந்துட்டாங்க, அவங்களுடைய காலகட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 3 காலகட்டம் இப்படி பிரிச்சிங்க, புரியுதா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன பண்ணான்? எல்லா பாக்கியங்களும் யாருக்கு கொடுத்தான்? கருப்பர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஃபஸ்ட்டு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தான், நீங்கள் நில்லுங்க அப்படின்ட்டு. அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன நியாமத்துகள் எல்லாம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வரான். இது பார்த்தீங்கன்னா ஹூது நபி, நான் போன தடவை கூட சொன்னேன்ல, இந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னா குர்ஆனில் ஒரு தலை போட்டு ஹூது நபிக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ். அவருக்கு எதிர்ப்பவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நபியும் அந்த உம்மத்தும் பேசிக்கும், அதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் வந்து பிறக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு, அதாவது அறிவு அந்த அளவுக்கு புரட்சி ஏற்பட்ட காலகட்டம். இந்த இடத்துல எல்லாம் நமக்கு குழந்தை சொல்கிற மாதிரிலாம் எல்லாம் கிளாஸ் நடத்திட்டு இருக்க மாட்டான், புரியுதுங்களா? அப்போ குர்ஆன்லேருந்து ஏன் குர்ஆன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான புக்கு, அவ்வளோ சீக்கிரம் புரியாது, குர்ஆன் வந்து புரியாது. இப்போ நாம் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 2 நபிமார்களுக்கும் அந்த சமுதாயத்திற்கும் மத்தியில் நடக்கிற அந்த உரையாடல் இருக்குல்ல, அதிலிருந்து நாம் புரிஞ்சிக்க முடியுது என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது. இதில் ஆது சமுதாயத்திடம் அவரது சகோதரர் ஹூதை அனுப்பினோம். என் சமுதாயமே அல்லாவுக்கு அடிபணியுங்கள். ஆது நபி சொல்கிறாங்க, ஹூது நபி சொல்கிறாங்க, என் சமுதாயமே அல்லாவுக்கு அடிபணியுங்கள், உங்களுக்கு அவன் அன்றி வேறு இறைவன் இல்லை. இது 11ஆம் அத்தியாயத்தில் 50 வசனம். இதுலேயும் புரிஞ்சுங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆபுதுல்லா, அல்லாவே அடிபணிங்கள் தான் இருக்குது. அல்லாவே வணங்குங்கள் அப்படின்னு நாம் என்ன பண்ணிடுறோம்? மாற்றி பண்ணதுனால வந்த விளைவு தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதே வந்து இன்னொரு இடத்துல நபி அவங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நூஹுடைய சமுதாயத்திற்கு பின் உங்களை வழித்தோன்றல்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். நூஹுடைய சமுதாயத்திற்கு அப்புறம் உங்களை வழித்தோன்றல்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். உடல் அமைப்பில் உங்களுக்கு வலிமையையும் அதிகப்படுத்தியிருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாங்க ஹூத் நபி, உடல் வலிமை என்ன ஆயிடுச்சு? இப்போ அதிகப்படுத்தியிருக்கேன். இப்போ நல்லா பாருங்க, இந்த 3 ஜீனில் எந்த ஜீனுக்கு பவர் ஜாஸ்தி? இன்றைக்கே பாருங்கள், யாருக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி? நீக்ரோஸுக்கு பலம் ஜாஸ்தி. நீக்ரோஸ் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன உடல் பலம் ஜாஸ்தி. அவன் சும்மாவே அப்படி இருப்பான், அப்படியே அவன் ஜைஜாண்டிக்காக இருப்பான், அவன் ஜிம்பாடி மாதிரியே தான் அவனுக்கு டிஃபால்ட்டாகவே இருப்பானு. இன்னும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த உடல் கொடுக்கப்படல. இப்போ ஜீனு 3ஆக பிரித்து ஃபஸ்ட்டு அல்லாஹ் பலத்தை கொடுக்குறான். இந்த பலத்தை வச்சுக்கோ. இந்த பலம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? உடல் பலம் எல்லாம் கொடுத்துட்டானா என்ன அர்த்தம்? இவங்க மற்றவங்களோட மேலே இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மேலே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? கரெக்டாக நடந்துக்கணும். அது மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட பலம். அதை இவங்க என்ன பண்ணுறாங்க? பலத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதுதான் நடக்குது. பலம் எதுக்கு கொடுக்கப்படுது? இப்போ முதலமைச்சருக்கு வந்து அவ்வளோ பலம் கொடுக்கப்பட்டுருச்சு, அவர் நினச்சா எதை வேணாலும் பாஸ் பண்ணலாம். எதுக்கு? அவர் விரும்பிப்படி வாழ்கிறதுக்கா? இல்லை, நல்லது செய்கிறதுக்கு, மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக பலம் கொடுக்கப்படுது. ஆனால் பலத்தை என்ன பண்ணுறாங்க? துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு பலம் கொடுக்கப்படுது, அந்த போலீஸ் லட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு? போகிறவரெல்லாம் அடிக்கிறதுக்கா? இல்லை, அநியாயம் நடக்காமல் தடுக்கிறது. ஆனால் அந்த பலத்தை என்ன பண்ணுறாங்க? துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பலம் வந்து உடல் அளவில் மிக பெருசாக கொடுக்கப்பட்டிருக்கு. என் சமுதாயமே, உங்கள் ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவனை நோக்கி திரும்புங்கள், அவன் உங்களுக்கு தொடர்ந்து வானத்தை பொழிய செய்வான், வலிமைக்கு மேல் வலிமையை அதிகமாக்குவான், குற்றவாளிகளாக ஆகி புறக்கணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட தாவா செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11:50 ஃபஸ்ட்டு சொன்ன வசனம், 2வது 7 வந்து 69, 3வது சொன்னது 11:52. அதே மாதிரி அல்லாஹ்வே அவங்கள பற்றி என்ன சொல்கிறான்? அவர்களை போன்ற ஒரு சமுதாயம் எந்த நாடுகளிலும் படைக்கப்படவில்லை. இது 89 அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறோம். இது வரைக்கும் நான் செஞ்சதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மக்கள் அந்த மக்கள் தான் அப்படிங்கிறான். அப்போ அவர்களை பற்றி இன்னொரு எல்லாம் சொல்கிறான், தூண்களுடைய இரம் நகரவாசிகள், தூண்கள் பெருசாக கட்டி. அப்போ தூண் எல்லாம் சொல்கிறான்னா அது பெருசு இல்லை, பெரிய பெரிய மாளிகைகள் கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த அமெரிக்காவுடைய இந்த ஒரு இந்த IMF உடைய அந்த பில்டிங் கூட பாரு, வெளியே நின்றுருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும் தூண். 50 அடி தூண் இருக்கும்டா ஹைட்டு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? 11 அடி இருக்கும். அவ்வளோலாம் வச்சுருக்க மாட்டாங்க, இப்படியே மேலே ஏற்றிருப்பான், ஃபுல்லாக ஏற்றி அப்படி தூண் அப்படி நிறுத்தி வச்சுருப்பான். அந்த தூண்களுடைய இரம் நகரவாசிகள் அப்படின்னு சொல்லி, அதாவது தூணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கெத்து, அது சாதாரண மேட்டர் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு அடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் வீணான சின்னங்களை நிர்மாணிக்கிறீர்கள். போய் மதிப்பு மிக்க இடத்துல என்ன பண்ணுறது? நினைவு சின்னங்கள் பெருசாக எழுப்புறது.
இங்கேயே தங்கி விடுவது போல் மாளிகைகளில் மிகவும் வேலைப்பாடுகளில் செய்கிறீர்கள். அவங்க மாளிகை கட்டுறாங்க, அந்த வாளியை கூட எப்படி பண்ணுறாங்கன்னா பார்த்து பார்த்து செதுக்குறான். ஒரு சின்ன டீட்டெயில் கூட தப்பாக இருந்துடக்கூடாது. இன்றைக்கும் அந்த வியாதிகள் இருக்குது. அப்படியே வந்து பார்த்து அந்த டைல்ஸ் ஒட்டுறது என்ன, அப்படியே அந்த இது ஒட்டுறது என்ன, அந்த பிசுறு இது பண்ணுறது என்ன, டாடாடா என்ன அந்த பாலிஷ் போடுவோம், இன்னும் பத்தலைங்களா இது அப்படிமா. அப்போ அந்த மாதிரி பார்த்து பார்த்து வேலை செய்றீங்க. ஏதோ பர்மனெண்ட்டாக இங்கேயே வந்து தங்குற மாதிரி. இப்போ வீடு கட்டுறவங்க 2 பேர் சிரிக்கிறாங்க, நாமளும் கட்டி தான் இருக்கோம். என்ன விஷயம்னா பார்த்து பார்த்து செதுக்குறானோ. இந்த கட்டை ஃபஸ்ட்டு குவாலிட்டி இதில் 4 இதில் இருக்காரு, கிரைன்ஸ் இப்படி போகுது, அந்த கிரைன்ஸ் அப்படி போச்சுன்னா ஒரு ரேட்டு, இப்படி போச்சுன்னா ஒரு ரேட்டு. இல்லை அது சொல்கிறாங்க, பார்த்து பார்த்து அப்படி செதுக்குறீங்க, வேலைப்பாடுகள் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபி வந்து சொல்கிறார். கால்நடைகள் பிள்ளைகள் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். இன்னும் தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவிக்கணும். அப்போ எல்லா விதமான நியாமத்துகள் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உடல் வளம், ஆரோக்கியம், நல்ல மழை, தோட்டங்கள், நல்ல நிலப்பரம். தோட்டம்னா தோட்டம் விளையணும்ல, எல்லாம் போட்டால் விளையணும்ல, அது மாதிரி விளைச்சல் பூமிகள் இதெல்லாம் கொடுத்துருக்கான். இதன் மூலமாக அவங்க சம்பாதிச்சு என்ன பண்ணாங்க, வீணா சின்னங்களை எழுப்புறது, பெருசாக பில்டிங் கட்டுறது, தேவையில்லாமல் என்ன பண்ணுறது, டெக்கரேஷனில் செலவு பண்ணுறது. இது வந்து அல்லாஹ் வந்து மிகப்பெரிய ஒரு தீமையாக அல்லாஹ் வந்து சுட்டி காட்டுறேன். இதில் சாதாரண ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்காதீங்க, இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் புரிஞ்சுங்க. என்னன்னா, இது வந்து கட்டடம் கட்டுவது தவறா, இப்போ வீடு வந்து நம்ம பார்த்து அழகு பண்ணுறோம்ல, இது தவறா அப்படின்னு கேட்டால் தவறெல்லாம் கிடையாது. அது பெயிண்ட் பிடிச்ச பெயிண்ட் அழைக்கலாம், டெக்கரேஷன் பண்ணலாம், அதில் இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தக்கூடிய வேலைகள் செய்யலாம், அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா லயிச்சு போயிடுறது, அதுலேயே என்ன போயிடுறது, ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுறது. இந்த இடத்துல வந்து ஹூத் நபி சொல்கிறது என்ன அப்படின்னா இது மட்டும் கிடையாது. அதே மாதிரி இது ஒரு சமுதாயத்துடைய தீமையாக எல்லாம் பட்டியல் போடுறான். ஏதோ ஒருத்தன் அப்படி வீடு கட்டிட்டான் அப்படின்லாம் சொல்லலை. இது ஒட்டுமொத்த சமுதாயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் கட்டுறான், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், பொருளாதார விநியோகம் அந்த இடத்துல சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புர்ஜ் கலிஃபா டவர் இருக்குன்னா என்ன அர்த்தம், உலகம் நாசமாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு சமுதாயம் அழிய போது, அது வந்து அநியாயம் வந்து உச்சகட்டத்தில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த சமுதாயத்தில் இது மாதிரியான வீணான கட்டடங்கள் எழுப்பப்படும். நீ தாஜ்மஹால் எடுத்துங்க, என்ன யூஸ், எத்தனை பேர் அதில் எஃபர்ட் போட்டிருப்பான். நீ பிரமிடு எடுத்துங்க, எத்தனை பேருடைய ரத்தம் அதில் போயிருக்கு தெரியுமா. அந்த கல்லை நவுத்திட்டு இவ்வளோ தூரம் போவான், கால் ஒருத்தன் மாட்டி உள்ளே விழுந்தானா அப்படியே விட்டுருவாங்க. கால் மாட்டிருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அவனுக்காக அந்த கல்லை ரிவர்ஸில் எடுத்தால் மறுபடியும் கொண்டு போகிறது சிரமம். உயிர் பெருசாக அந்த கல் முன்னாடி போகிறது பெருசானா முன்னாடி தான் கொண்டு போக பார்ப்பாங்க. ஃபிரௌன் வந்து சாதாரண கொடுமை வந்து பண்ணல. உண்மையிலே இந்த கட்டடங்கள் வந்து என்ன வெறும் கட்டடங்கள் கிடையாது, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நோய் இருக்குல்ல, அந்த நோயுடைய கொப்புளங்கள் இது. புரியுதா? அந்த ஏற்றத்தாழ்வுகள் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இத்தனை அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்த ஒரு பக்கம் பொருளாதாரம் குவியுது, இது விநியோக முறை சரியில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு எடுத்துங்க. இன்னைக்கு ஆது சமுதாயத்தில் இருக்கிற தீமை இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, இன்னைக்கு இருக்கிற 3000 கோடி ரூபாயில் என்னது சிலை தேவையான நமக்கு, 3000 கோடி ரூபாயில் சிலை என்ன அப்படி நினைவு சின்னங்கள், அதனால என்ன யூஸு, ஒன்றும் யூஸ் கிடையாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் பெரிய பெரிய சிலைகள். இன்றைக்கி வந்து அந்த 3000 கோடி ரூபாய் இங்கே வேலையே இல்லையா? ஊட்டச்சத்து குறைபாடு மூலமாக எத்தனை குழந்தைகள் செத்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் உத்தரப்பிரதேசில் எத்தனை குழந்தைகள் செத்தாங்க. இதுதான் அந்த சமுதாயத்துடைய நோய். ஒரு பூமியில் ஒரு சமுதாயம் அழிக்கப்பட போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஏழை ஒருத்தன் அநியாயமாக செத்துட்டான் அப்படின்னா அந்த இடத்துல நீ பெருசாக ஒரு பில்டிங் கட்டிட்டேன்னா அழிய போகிறேன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. கட்டடம் போட்டு கட்டுறானா, இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் இடிக்கவே மாட்டான். நீ கட்டுறா பாவா, நல்லா டெக்கரேஷன் பண்ணு, எல்லாம் கட் பண்ணி நீ ரிப்பன் இப்படி கட் பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் உனக்கு வைப்பான். நீ இந்த நோய் எங்கே அதிகமாக இருக்கு? சோமாலியாவில் முஸ்லீம் குழந்தைகள் வயிறு ஒட்டி, அந்த ஃபோட்டோ வருதா? இன்றைக்கி சோமாலியா அடிச்சு பாருங்க, வயிறு ஒட்டி போயிருக்கான். இது யாருவன்? முஸ்லீமாக இருக்கிறான். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் என்ன பண்ணுது? இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ நியோம் சிட்டி டெவலப் பண்ணுது, புர்ஜ் கலிஃபா டவர் கட்டுது, அப்புறம் என்னது கிங்டம் டவர் கட்டுது. எல்லாம் 1 கிலோமீட்டர் பில்டிங், 1 கிலோமீட்டர் இப்படி மேலே இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு மேலே நீங்கள் இருப்பீங்க. மேகம் கீழே இருக்கும், மேகத்துக்கு மேலே அந்த பில்டிங் போகும். அதோடைய டாப் ஃப்ளோர் போயிட்டீங்க அப்படின்னா மேகம் கீழே இருக்கும், உங்களுக்கு கீழே இருக்கிற தர ரோடு தெரியாது, மேகம் தான் தெரியும். அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து என்ன அநியாயத்துடைய உச்சகட்டம். இது சும்மா கிடையாது, ஒரு பில்டிங்காக ஒன்று கட்டிட்டான் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய தவறுகள் பாருங்கள். இந்த இப்படிப்பட்ட அந்த சமுதாயம் வாழ்க்கை முறையை இவங்க அமைச்சுக்கிட்டாங்க. இவர்களுடைய குற்றங்களை வந்து அல்லாஹ் பட்டியல் போடுறான். என்னென்ன குற்றம் அப்படின்னா நம்பர் 1, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுக்கு மறுத்துட்டாங்க. அல்லாஹ் சொல்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுக்கு தயார் இல்லைன்ட்டாங்க. ஆபுதுல்லா, அல்லாஹ்வுக்கு அடிபணிங்கள் இறை தூதர் அழைக்கிறார், நாங்கள் அதுக்கு தயார் இல்லை அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? இவர்கள் தம் இறைவனின் சான்றுகளை மறுத்தார்கள், அவருடைய தூதர்களின் அழைப்பையும் ஏற்கவில்லைன்னு சொல்லி அல்லாஹ் 11:59 அல்லாஹ் சொல்கிறான்.
இவங்க சான்றுகளும் மறுத்து தூதருடைய அந்த அழைப்பை வந்து ஏற்கலை. இது ஒரு முக்கியமான குற்றமா அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா அல்லாஹ் ஒரு குற்றம் சொல்றான் அந்த மக்கள் மேல. ஆது சமுதாயத்தாரின் நிலைமை இதுவே. அவர்கள் பூமியில் எவ்வித நியாயமும் இன்றி பெருமை அடித்துக் கொண்டு திரிந்தார்கள். என்ன பண்ணாங்க? பெருமை அடிச்சாங்க. என்ன பெருமை? எதில் பெருமை அடிச்சாங்கன்னா வலிமையில். எங்களை விட வலிமை மிக்கவன் யார் என்று கேட்டனர். எந்த அளவுக்கு அவங்களுக்கு தலக்கணம் ஏறிடுச்சுன்னா, எங்களுக்கு மேலே இன்னைக்கு யார் இருக்கா? இன்னைக்கு அமெரிக்கா கேட்குது சூப்பர் பவர், எங்களுக்கு மேலே இன்னைக்கு யார் இருக்கா? யாரும் கிடையாதுங்க. ஃபிரௌன் அப்படி தான் கேட்டான். ஆனால் ரப்புக்கும் ஆளா, நான் தான் எல்லாத்த விட மேலானவன். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறான், ஒவ்வொரு நாட்டுக்காரனும் சொல்கிறான் நாங்கள் தான் மேலானவர்கள், நாங்கள் தான் மேலானவர்கள்ட்டு. இதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இது 41 அத்தியாயத்தில் 15 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பலத்தை வச்சு பெருமை அடித்ததா அல்லாஹ் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான். அது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை படைத்த இறைவன் அவர்களை விட வலிமை மிக்கவன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லையா? அல்லாஹ் கேட்குறான். அப்போ மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பலம் வச்சிருந்தாங்க, அதை பெருமை வேற அடித்தாங்க. குற்றச்சாட்டு, இன்னொரு குற்றச்சாட்டு மூணாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, பலத்தை தவறாக பயன்படுத்துவது. அல்லாஹ் சொல்கிறான், யாரையாவது பிடித்தால் கடுமையாக பிடிக்கிறீர்கள். யாரையாவது நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா எப்படி பிடிக்கிறீங்க? ரொம்ப கடுமையாக பிடிக்கிறாங்கன்னா கையில் பிடிச்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கடுமையாக நடந்து கொள்வது. அந்த பலத்தை வச்சு பலவீனர்களிடம் கடுமையாக நல்லா புரிஞ்சுங்க. அல்லாவுக்கு நீங்கள் வணக்க வழிபாடுகளில் குறை வச்சிங்கன்னா பூமியில் கோபமே வராது, மறுமையில் உங்களுக்கு நரகம் கிடைக்கும். ஏன்டா இதில் பண்ண? ஏன்னா இண்டிவிஜுவல் விசாரணையில் எல்லாமே கவுண்ட்டு. எப்படி தொழுதா, எப்படி நோன்பு வச்சா, எப்படி சம்பாதிச்சா, எப்படி செலவு பண்ண, பெற்றோர் என்ன பண்ண, நண்பர்கள் எப்படி நடந்தா, கடன் கொடுக்கல் விவகாரம் எப்படி இருந்துச்சு, கெட்ட வார்த்தை பேசுனியா இல்லையா, விபச்சாரம் பண்ணி, எல்லாமே கேள்வி கேட்கப்படும். ஆனால் பூமியில் அல்லாஹ் கோவம்லாம் வராது, விட்டுருவான், ஓ ஓ அப்படின்னு விட்டுருவான். ஆனால் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு வைங்க, யார் அடிமைகளை அடிமை பண்ணுறது, பலத்தை வச்சு பெருமை அடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உலகத்திலே அல்லாஹ் கோவம் வந்துடும். உடனே இறை தூதர்களையும் அனுப்புவான், அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அழிச்சும் விடுவான் அந்த கூட்டத்தினரை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்தது அடியால் வேலையும் பார்த்துருக்காங்க. பலம் இருக்குல்ல, அதனால ரவுடி கேங் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகள் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சத்தியத்திற்கு எதிரியான கொடுங்கோலர்கள் ஒவ்வொருவரின் கட்டளைகளையும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்? 11 அத்தியாயத்தில் 59 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்போ இதெல்லாம் வந்து அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் அல்லாஹ் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து அல்லாஹ் சொல்றான். இந்த மக்கள் வந்து அல்லாஹ் வந்து நிராகரிச்சாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குற்றம் சொல்றான். இந்த மக்கள் தம்முடைய இறைவனை நிராகரித்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். அது சொல்லும்போது பயன்படுத்துகிற வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பல வார்த்தைகள் இருக்கு. அல்லான்னு சொல்லலாம், இலாஹன்னு சொல்லலாம். இலாஹை நிராகரித்தார்கள், தன்னுடைய இறைவனை நிராகரித்தார்கள். இப்போ இந்த தமிழில் மொழிபெயர்க்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? அல்லான்னு வந்தாலும் அந்த இடத்துல என்ன மொழிபெயர்க்கிறோம்? இறைவன் அப்படின்னு மொழிபெயர்க்கிறோம். ரப்புன்னு வந்தாலும் என்ன மொழிபெயர்க்கிறோம்? இறைவன் அப்படின்னு மொழிபெயர்க்கிறோம். இலாஹ அப்படின்னு வந்தாலும் அந்த இடத்துல என்ன மொழிபெயர்க்கிறோம்? இறைவன் அப்படின்னு தான் மொழிபெயர்க்கிறோம். ஆனால் குர்ஆனில் அந்த ஒவ்வொரு மீனிங்க்கும் தனித்தனியாக மீனிங் வெயிட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் அவங்களை குறிப்பிடும் போதும், இறை தூதர் போய் அவங்க இடத்துல தாவா செய்யும் போதும் ஒரே வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரப்பு 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 அப்படின்னே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இதில் தான் நான் சொன்னல, 2 விஷயம் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒன்று சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். இப்போ இந்த ரப்புங்கிற விஷயம் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அந்த ரப்புக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கு. இங்கே அவங்க அந்த நூது நபி அந்த அழைப்பு கொடுக்குறாங்களா, அந்த நேரத்தில் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. அல்லாவை தவிர மற்றவர்களை அவனுடைய இறைவன் தன்மையில் இணையாக ஆக்குகிறீர்கள். மனிதர்களை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க? கடவுளுக்கு இணையாக ஆக்குகிறீர்கள். இது எப்படி இணையாக்குறதுங்கிறது தான் மேட்ரு. இதுதான் இன்னைக்கு நாம புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம சிறுக்கு வைக்கலாம். இன்னைக்கு தௌஹீத்வாதியை எடுத்தீங்கன்னா, இந்த வஹாபிகள் எடுத்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். நாங்கள் சிறுக்கு வைக்கலைங்கம்மா. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, அவன் வைக்கிறது சிறுக்குன்னு அவன் ஒத்துக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா, சிறுக்கு இல்லைன்னா மறுத்துட்டா அது உண்மை, அது சரியாயிருமா? ஒருத்தன் விஷம்னு எழுதியிருக்கு ஒரு பாட்டில், அவன் சொல்கிறான் இது விஷம் இல்லைங்கன்றான். ஆனால் மீறி குடிச்சிட்டான். இது விஷமா அவன் ஒத்துக்கல, ஆனால் குடிச்சிட்டான். விஷம் கொல்லாமல் இருக்குமா? நீ ஒத்துக்கிட்டு குடிச்சாலும் அது சாவடிக்கும், ஒத்துக்காமல் நீ குடிச்சாலும் சாவடிக்கும், அதான் மேட்ரு. அப்போ இந்த இடத்துல இவர்கள் வச்ச சிறுக்கை நீங்கள் புரிஞ்சிக்கணும். முதல்ல இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனை இணையாக ஆக்குகிறீர்கள். யாரா? இறைமையில் இணையாக ஆக்குகிறீர்கள். சில பேரா எனக்கு எதிராக அனைவரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்யுங்கள். இவர் சொல்றார், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு எதிராக நீங்கள் சூழ்ச்சி பண்ணுறான்னு விரும்பிட்டீங்களா, சூழ்ச்சி பெய்யுங்க, மேலும் எனக்கு அவகாசம் கூட தராதீர்கள். இந்த எல்லா இறை தூதர்களுக்கு இருக்கிற தைரியம் இதுதான். எப்பயுமே பாருங்க, ஒரு இப்போ இன்னைக்கே நமக்கு ஒரு அடக்குமுறை வருதுன்னு வச்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு காலகட்டம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் முஸ்லீம்கள் மேலே மிகப்பெரிய ஒரு அசாபு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் நான் யார் நல்லவன் கெட்டவன்லாம் பார்த்து அந்த அசாப் வராது, எல்லார் மேலேயும் வரும். அந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுங்க, எப்பயுமே முஸ்லீம்கள் பயப்படக்கூடாது. நம்ம போய் யாரையுமே வாலண்டியராக தாக்கக்கூடாதுன்னு, தாக்க தேவையில்லை. நம்மளை யாராவது தாக்கினாலும் பயம் மட்டும் நம்ம படவே கூடாது. எந்த இறைத்துவம், ஏன்னா நம்ம சாவுக்கு பயப்படக்கூடாது. எங்கே போகிறோம் நம்ம? நீ எந்த இறைவனை நேசிக்கிறதா சொல்றியோ அந்த இறைவனை சந்திக்க போற, அப்போ சந்தோஷமா போகணும்ல. இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு ஒரு முஸ்லீம் கவலைப்படவே கூடாது. இதுதான் இந்த இறை தூதர்களுடைய அந்த எல்லா போதனைகளும். பாருங்க என்ன சொல்றாங்க, நான் உங்களை அடிச்சிருவேன், கல்லால் எரிஞ்சு கொன்றுவேன் இறை தூதரை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், தயவு செஞ்சு முதல்ல செய். அதுதான் சொல்லுவாங்க, முதல்ல அதை செய்.
எனக்கு டைம் எல்லாம் கொடுக்காது. ஏன்னா எனக்கு இங்க இருக்கிறது சிரமமா இருக்கு. நானா தற்கொலை பண்ணிட்டு சாவறதுக்கு பர்மிஷனும் இல்லை. நான் சம்பாதிச்சு வச்ச செல்வம் எங்க இருக்கு? அல்லாஹ் இடத்துல இருக்கு. அதை நான் போய் அடையணும் அப்படின்னா நீ இதை செஞ்சு நான் அனுப்பி வச்சா தான் ஆச்சு. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு எதிராக அனைவரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்யுங்கள், மேலும் எனக்கு அவகாசம் கூட தராதீர்கள். நான் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறேன், அவனே எனது ரப்பாகவும் உங்கள் ரப்பாகவும் இருக்கிறான். இந்த ரப்புங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணி, ரப்பாகவும் இருக்கிற இந்த இடத்துல ரப்பை வந்து குறிப்பிடுறாங்க. உங்களுக்கும் அவன் தான் ரப்பு, எனக்கும் அவன் தான் ரப்பு அப்படிங்கிறாங்க. இது 11:56 57 ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதா வருது. அடுத்தது பாருங்க 58 என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் புறக்கணித்தால் எனக்கு ஒன்றுமில்லை, எந்த தூது செய்தியை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அதை நான் ஒப்படைத்து விட்டேன், பிறகு எனது ரப்பு உங்களிடத்தில் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். இந்த இடத்துல தான் சொன்னல, சமுதாயமா நவுத்திட்டு வேற சமுதாயத்தை கொண்டு வருவான். எந்த தீங்கும் அவருக்கு நீங்கள் அவனுக்கு இழைக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு நீங்க எந்த தீங்கும் இழைக்க முடியாது. நிச்சயமாக எனது ரப்பு, இந்த இடத்துல ரப்புன்னு தான் குறிப்பிடுறேன், எந்த ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறான். இது 11:58. பிறகு எனது கட்டளை வந்தது, எனது அருளால் ஹூது மற்றும் அவரை ஏற்றவர்களை நாம் காப்பாற்றினோம், கடுமையான தண்டனையில் இருந்தும் காப்பாற்றப்பட்டனர். யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றவர்களும் காப்பாற்றப்பட்டாங்க. இவர்கள் தான் ஆது. தங்களுடைய ரப்பின் அத்தாட்சிகளை மறுத்தார்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான், தங்களுடைய ரப்பின் அத்தாட்சிகளை மறுத்தார்கள், தூதர்களின் சொல்லை இவர்கள் கேட்கவில்லை, கொடுமைக்கார சத்தியத்தின் எதிரிகளின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டனர். இறுதியில் இவ்வுலகிலும் அல்லாவின் சாபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள், மறுமையிலும் சாபத்திற்கு ஆளானார்கள். உலகத்திலே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? சாபம் நான் கொடுத்துட்டேன், மறுமையிலும் அவங்களுக்கு சாபம் உண்டாயிருச்சு. தெரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் மறுபடியும் ஒரு அலர்ட் கொடுக்குறான், அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் பாயிண்ட். அல்லாஹ் சொல்றான், ஆதி இனத்தவர்கள் தமது ரப்பை மறுத்தார்கள். ரப்பை என்ன பண்ணிட்டாங்களாமா? மறுத்துட்டாங்கன்னா இப்போ இன்னைக்கு நாம என்ன விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம்? ரப்பை மறுக்கிறதுக்குன்னா அல்லாவை ஏத்துக்கல, நாத்திக சிந்தனை பேசியிருக்காங்க. அல்லாஹ்வை கடவுள் என்று இவர்கள் ஏற்கவில்லை. இப்படி தானே பொருள் வரும். ஆனால் அவங்களுடைய செயல்பாடு பாருங்க வேற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அல்லாஹ்வை அவங்க மறுக்கவே இல்லை. ஏன்னா 26 அத்தியாயத்தில் 133 134 ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, அல்லாஹ் தான் உங்களை படைச்சிருக்கான், அவன் தான் உங்களுக்கு பலமும் கொடுத்துருக்கான், கால்நடைகள், நீரூற்றுகள், தோட்டங்கள் அல்லாஹ்வே தந்தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே பேசவே இல்லை, ஒத்துக்கிறாங்க. ஆமாம் அல்லாஹ் தான் கொடுத்துருக்கான், பலம் கொடுத்தது அல்லாஹ் தான் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், உங்களை போன்ற மனிதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள், இவர் அல்லாவின் மீது இட்டு கட்டுகிறார், அப்படி இட்டு கட்டக்கூடிய ஒரு மனிதர்ங்கிறாங்க. அப்போ அல்லாவை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரப்பை மறுத்தார்கள். அல்ல என்ன சொல்கிறான்? கவனத்தில் கொள்க, இவர்களே ஆது சமுதாயத்தினர் தமது ரப்பை மறுத்தார்கள்ங்கிறான். இவன் ரப்பை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கான். என்ன சொல்கிறான்? ரப்பு எல்லாத்தையும் கொடுத்தான்னு ஒத்துக்கிட்டான். என்ன சொல்றான்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, இவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படிதானே சொல்றான். அதே வந்து ரப்பு அப்படிங்கிறது தான் எல்லா சமுதாயத்திற்குமே பிரச்சனை. இன்னைக்கும் நமக்கும் இப்போ இன்னைக்கு முஸ்லீம்கள் காஃபிரா இருக்குன்னு சொன்னோம்ல, எந்த விதத்தில் காஃபிரா இருக்கிறாங்க? அல்லாஹ்வை இலாஹ அப்படிங்கிற அந்த விதத்தில் முஸ்லீம்கள் காஃபிரா இல்லை, இலாஹ அல்லாஹ் தான் அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. இறைவன் அல்லாஹ் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு யார் எல்லாருக்குமே மாற்று கருத்து எதுல தெரியுமா இருக்கு? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதில் யாருக்குமே உடன்பாடு கிடையாது. முஸ்லிமும் இன்னைக்கு கடுமையா வெறுக்கிறான், அல்லாஹ்வை ரப்பா ஏத்துக்கிறது இல்ல, ஃபிரௌனும் ஏத்துக்கிறது இல்ல, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயமும் ஏத்துக்கல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமும் ஏத்துக்கல, இப்லீஸும் ஏத்துக்கல. ரப்புங்கிறதுல மட்டும் கடுமையா எதிர்க்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ரப்பாக இருக்கும் நிலை என்னுடைய சிஃபத்தை இவங்க மறுக்கிறாங்க. அது என்ன ரப்புங்கிற அந்த சிஃபத்து? சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அல்ஹம்து சூரால அல்லாஹ் என்னங்கிறான்? ரப்புல் ஆலமீன். சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் வந்து குர்ஆன் அந்த இடத்துல கொண்டு வரான், ரப்பு ஆலமீன், எல்லாமே எனக்கு ரப்பு அப்படிங்கிறான். இது சாதாரண விஷயம் இது கிடையாது. ஏதோ ரப்பு அப்படிங்கிறது படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டான் அப்படிங்கிறது கிடையாது. பராமரிப்பவன் அப்படிங்கிறது இருக்கு. இதுலேயே பாருங்க, இந்த முன்னாடி இருந்த அந்த கூட்டத்தினர் எடுத்துங்க. நீங்கள் அறிந்திருந்தால், முன் சென்ற சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் கேட்குறான், பூமியும் இதில் உள்ள அனைவரும் யாருக்குரியவர்கள்? அல்லாஹ் கேட்குறான், இந்த பூமி அதில் இருக்கிற எல்லா பொருளும் யாருக்குரியது என்பதை கூறுங்கள், அந்த மக்கள்கிட்ட நபியை கேளுங்க. நிச்சயமாக அதற்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள். அல்லாஹ்வுக்கே